السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. الحمد لله. இன்றைய இரவோடு 3 தராவீஹும் 2 நோன்புகளையும் 3.25 ஜுஸூக்களையும் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை தந்த வல்ல ரஹ்மான் அதன் வழி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹிற்கும் ரசூலுக்கும் கட்டப்பட்ட நல்ல அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நேற்றைக்கு கடைசி பகுதியிலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட சூரா ஆல இம்ரான் இன்றைய 20 ரக்காத்துகள் முழுமையாக அந்த சூரா ஓதி முடிக்கப்பட்டது. ஆல இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் என்று பெயரிடப்பட்ட அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா நிறைய கொள்கை ரீதியான விஷயங்களை அல்லாஹ் பேசுகின்றான். குறிப்பாக ஏகத்துவம் குறித்து அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது போன்ற ஏகத்துவம் குறித்து அல்லாஹ் தெளிவாக இங்கு பேசுகின்றான். அதுபோல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைத்தன்மை என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதிசய பிறப்பு, அவர்களுடைய உண்மைத்தன்மை என்ன, அவர்கள் அல்லாஹினுடைய மகன் அல்ல, அவர் இறைவனும் அல்ல, அல்லாஹினுடைய தூதர் தான் என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தான பல்வேறு தகவல்களையும், அதே போல வேதக்காரர்கள் அவர்கள் வேண்டுமென்றே இங்கு முரண்பட்டிருக்கின்றார்கள். முந்தைய வேதத்திலே பின்னால் ஒரு நபி வருவார், அந்த நபியினுடைய பெயர் முஹம்மது என்பதாக இருக்கும், அவரைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற தகவல்கள் எல்லாம் தெரிந்தும் அவர்கள் முரண்படுகின்றார்கள் என்பது போன்ற ஏகத்துவம் குறித்த நிறைய தகவல்களை அல்லாஹ் பதிவு செய்திருந்தார். அதுபோல பத்ரினுடைய சில உபகாரங்கள் குறித்து அல்லாஹ் ஞாபகமூட்டுகின்றான். உஹது போர்க்களம் குறித்து விரிவாக அல்லாஹ் பேசுகின்றான். உஹது போர்க்களத்திலே இஸ்லாமியர்கள் சற்று சறுக்கியதால், சற்று நாயகத்தினுடைய வார்த்தையை மீறியதால் அவர்களுக்கு என்ன தோல்விகள் ஏற்பட்டது, இறுதியில் அவர்களுக்கு எந்த விதமான உதவியை அல்லாஹ் செய்தான், அதிலிருந்து இந்த சமூகத்திற்கான படிப்பினை என்ன என்று உஹதினுடைய விரிவான தகவல்களை அல்லாஹ் இங்கு பேசினார். அது மட்டுமல்லாது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்றால் யார், அவர்கள் எத்தகைய தன்மையுடையவர்கள் என்பது போன்ற நிறைய விஷயங்களை இன்றைய ஆயாத்துகளிலே நாம் பார்த்தோம். இவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியிலே நாம் நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது கடைசி பகுதியிலே ஓதப்பட்ட لَتُبْلَوُنَّ فِي أَمْوَالِكُمْ وَأَنْفُسِكُمْ وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ. முஃமின்களே, உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய ஆத்மாக்களை முந்தைய வேதக்காரர்களும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டமும் உங்களை கஷ்டப்படுத்துவார்கள், உங்களை நோவினைப்படுத்துவார்கள். அதிலிருந்து நீங்கள் பயபக்தியோடு பொறுமையாளர்களாக இருந்தால் فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ, நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இந்த ஆயத்தை தான் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். வேதக்காரர்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்கள் முஃமின்களாகிய உங்களை பார்த்து உங்களுடைய கோபத்தை தூண்டுவாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க, உங்களுடைய நஃப்ஸுக்கே அவர்கள் நோவினை ஏற்படுத்துவாங்க. ஆனாலும் கூட அல்லாஹ்விற்காக அஞ்சிக் கொண்டு நீங்கள் பொறுமையாளர்களாக இருங்கள்,
கோபப்படாதீர்கள். அப்படி மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிக்கான பாதையாக அது மாற்றும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார். அல்லாஹ் இங்கு சொல்ல வரக்கூடிய சுருக்கமான கருத்து, இது வேதக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அல்லாஹ் சொல்வது, நீங்கள் கோபத்தை மெண்டு விழுங்குங்கள், பொறுமையாளர்களாக இருங்க, நீங்க வெற்றி அடைவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சு தெரியுமா? மதீனாவில யூதர்களுடைய ஒரு கபீலா, ஒரு கூட்டம் இருந்துச்சு. பனு கைனூகா அப்படின்ற பெயருடைய ஒரு கூட்டம், யூதர்களுடைய ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தினுடைய தலைவனாக பின்ஹாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். மதீனாவினுடைய யூத கூட்டம் ஒன்று, அந்த யூத கூட்டத்திற்கு பின்ஹாஸ் அப்படின்னு ஒரு தலைவன் இருந்தான். இந்த பின்ஹாஸ் எப்படிப்பட்டவன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாமியர்களை பற்றி வசைபாடி கொண்டிருப்பான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி கொண்டே இருப்பான் அந்த பின்ஹாஸ் அப்படிங்கிறவன். மக்காவுல தான் பெரிய நோவினைக்குள்ளாக்கப்பட்டு, இந்த பெரிய நஷ்டத்திற்குள்ளாக்கப்பட்டு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவிற்கு போன பிறகும் கூட இந்த வேதக்காரர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் தங்களுடைய வேலைகளை அப்பப்ப காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுல இந்த பின்ஹாஸ் அப்படிங்கிறவன் எப்பொழுதும் இஸ்லாமியர்களை நோவினைப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏதாவது கேவலமாக பேசிக்கொண்டு, திட்டிக் கொண்டு, வெறுப்பேற்றி கொண்டே இருப்பான். அப்போ அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லோருக்கும் தஅவாவினுடைய அழைப்பை அனுப்பி வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அப்ப இந்த பின்ஹாஸ் அப்படிங்கிறவன்ட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, நீங்க போய் அவனுக்கு தஅவா கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பின்ஹாஸ் கிட்ட போறாங்க. போய் சொல்றாங்க, பின்ஹாஸ், உனக்கு நல்ல விஷயம் தெரியும், முந்தைய வேதத்துல நீ நல்ல கற்று தேர்ந்தவன், தௌராத்துடைய வேதத்தை நீ நல்லா படிச்சிருக்கிற. அந்த தௌராத்ன்ற வேதத்துல பின்னால் ஒருத்தர் முஹம்மதுன்னு வருவாரு, அவரைத்தான் தூதராக ஏற்க வேண்டும் என்று உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ஏன் முரண்படுற? நீ அல்லாஹ் ஒருவன் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் தான் என்பதை ஏற்றுக்கொள் என்பதாக சொன்னார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய, வெறுப்பேற்றக்கூடிய ஒருத்தன்ட்ட போய் இப்படி தஅவா செய்யும் பொழுது எப்படி உடனே ஏற்றுப்பான்? உடனே சொன்னா, நான் என்ன முஹம்மதை போல ஏழையானவரா அப்படின்னு சொல்லி அப்பப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவதோடு அல்லாமல் அல்லாஹ்வையும் இங்கு திட்டுகின்றான். என்ன சொல்றான்னா, உங்களை போல ஏழையான மனுஷனா இல்லை, அல்லாஹினுடைய எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை, இன்னும் சொல்ல போனா நான் பணக்காரன், உன்னுடைய ரப்பு தான் உன்னி, அல்லான்னு யார சொல்றியோ அவன் தான் ஏழையானவன், அவன்கிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொல்றான். அவனுடைய வார்த்தைகள் ரொம்ப கடினமாக போய்கிட்டே இருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தியும் கடினமா பேசுறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப கடுமையான கோபம் வருது. இருந்தாலும் கூட இந்த இடத்துல நாம் எதுவும் தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி கோபத்தை அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்துட்டாங்க. அந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சிருந்து வந்துட்டாங்க. எந்த வார்த்தையும் அவனிடத்துல எதிர்த்து பேசல. அப்போ இந்த நிகழ்வை மையப்படுத்திதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கின்றான். வேதக்காரர்கள், முஷ்ரிக்குகள் உங்களை வெறுப்பேற்றுவார்கள், உங்களுடைய ஆத்மாக்களுக்கே நோவினை செய்வார்கள், உங்களை நிறைய குறை சொல்லி காண்பிப்பார்கள். அவர்களிடத்தில் நீங்க அல்லாஹ்விற்கு பயந்து பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் ஃபைன்னதாலிக மின் அஸ்மில் உமூர் அப்படின்னு சொல்லி, அதுதான் வெற்றிக்கான வழின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இங்கே இறக்குகின்றான். இப்போ கோபம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில மிக மோசமான ஒரு விஷயம். இப்போ கோபத்தை நாம எந்த சூழ்நிலையிலையும் அதை ஒரு ஆயுதமாக நாம கையில் எடுக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் அது கோபமான சூழ்நிலைகள் தான். ஒரு மனுஷன் ஸ்கிரிப்டை எழுதிட்டு போய் கோபப்பட்டு பேசுறது இல்லை, ஒரு தண்டை போய் கோபமா பேசுறது இல்லை. கோபப்பட்டுட்டான்னு சொன்னா அவன் நிதானத்தை இழந்து விடுவான். நிதானத்தை இழந்துட்டான்னு சொன்னா என்ன வார்த்தை பேசுறோன்னு அவனுக்கு தெரியாது, என்ன வார்த்தை பேசுறோன்னு என்ன தெரியாது. அப்போ அதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கோபப்பட்டால் அந்த இடத்துல இருந்து உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளுங்க, அவசரப்பட்டு கோபத்துல நீங்க எதையும் வார்த்தை விடாதீர்கள்ன்றாங்க.
கோபப்படும் போது நீங்க நின்றுகிட்டு இருந்தா உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்துகிட்டு இருந்தா படுத்துருங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப அந்த நிலைகளை நாம் மாற்றும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய கோபத்தினுடைய வீரியம் என்பது அங்கு குறையும். ஒருவேளை அந்த கோபத்தை நாம மென்மேலும் அதிகப்படுத்திட்டே போனோம்னு சொன்னா அதனுடைய விளைவுகள் மோசமானதாக இருக்கும். அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்கிட்ட அல்லது ஒரு தன்னுடைய மனைவிட்ட, இன்னைக்கு தலாக்குடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வருது, அவர்கள் ஒரு கட்டத்தை நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு வாக்குவாதம், இப்ப தலாக்குடைய கேஸ் வரும், ஏன்பா நீ தலாக்கு சொன்ன, ஒரு கோபத்துல சொல்லிட்டேங்க. கோபத்துல சொன்னாலும் சந்தோஷத்துல சொன்னாலும் தலாக்கு தலாக்கு தான். அப்போ கோபத்துல தான் சொன்னாரு, ஆனால் அதனுடைய விளைவு ஆக மோசமானதாக இருக்குது. அதே போலதான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம நம்மளுடைய நண்பர்களுக்கு மத்தியில, நம்மளுடைய உறவினர்களுக்கு மத்தியில நம்மளுடைய வார்த்தைகளை நாம பயன்படுத்தும் பொழுது கோபமான சூழ்நிலையில முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருந்திரணும். வெற்றியாளர்களுக்கான அடையாளமாக வழியாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவது, நீங்கள் கோபத்தை மெண்டு முழுங்குங்கள் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, உண்மையான வீரன் யாரு தெரியுமா, உண்மையான வீரன் யாரு தெரியுமா, பலசாலியாக இருந்து இன்னொரு பலசாலியை வீழ்த்துவதல்ல வீரம், தன்னுடைய நஃப்ஸை வீழ்த்துபவன் தான் வீரன். இன்னம ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலபி, கோபம் வரக்கூடிய நேரத்துல தன்னுடைய நஃப்ஸை, தன்னை அடக்குறான் இல்லையா, அந்த கோபத்தை அடக்குறான் இல்லையா, அவன்தான் உண்மையான வீரன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கோபத்தை விட்டு கொடுத்து போனதுனால, கோபத்தை அந்த இடத்துல தவிர்த்ததுனால நிறைய மிகப்பெரிய வரலாறு மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குது. ஹுதைபியா உடன்படிக்கை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு உடன்படிக்கை கூட அதில் எழுதப்பட்ட உடன்படிக்கையில், அதாவது மக்கத்து காஃபிர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில நடந்ததா அந்த ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில ஒரு நியாயமான காரணங்கள் கூட இஸ்லாமியர்களுக்கு இருக்காது. முழுக்க முழுக்க எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தகவல்களாகவே இருக்கும். எந்த சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கையை இறுதி செய்வாங்க. ஒரு கட்டத்துல சில சஹாபாக்கள் கொந்தளிப்பாங்க. அதுல குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு கட்டத்துல ரொம்ப கோபம் அதிகமாகி, யா ரசூலல்லாஹ், நபிக்கு முன்னாடி போய் ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டாங்க. அது பெரிய வரலாறு. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சமாதானப்படுத்துவாங்க, கண்டிப்பாங்க. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்திடத்துல மன்னிப்பு கேட்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சத்தம் அதிகமாக ஆயிட்டு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நாம சத்தியத்துல இருக்கிறோமா, அவங்க சத்தியத்துல இருக்கிறாங்களா, எதுக்கு இந்த உடன்படிக்கைன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அநியாயமான உடன்படிக்கையாக இருந்தாலும் கூட கோபப்படாமல் பொறுமையை கையாண்டு அந்த சூழ்நிலையை கையாண்டதினுடைய விளைவு என்ன தெரியுமா, இஸ்லாமியர்கள் அதற்கு பிறகுதான் அதிக அளவில் இஸ்லாமியர்களாக மாற ஆரம்பித்தார்கள், இஸ்லாத்திற்குள்ள வர ஆரம்பித்தார்கள். அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகுதான் எல்லாம் நடந்தது. அந்த உடன்படிக்கையை ஒன்னொன்னா அந்த குறைஷி மக்கத்து காஃபிர்களே உடைச்சிட்டாங்க. நாம மீறல, இஸ்லாமியர்கள் மீறல, முஹாஜிர்கள் மீறல, ஒரு வழியே இல்லாம அந்த மக்கத்து குறைஷிகள் காஃபிர்கள் அவங்களே மீறிட்டாங்க. இதுக்கு மேல போனா இன்னும் நிறைய பேர் முஸ்லீம்களாக மாறிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களே முறிச்சுட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் கோபத்தை நாம் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை கோபம் வருகின்ற பொழுது நம்மளுடைய நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையான வீரன் தன்னுடைய கோபத்தை அடக்கி ஆள்பவன் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுவஃபஸாபிரூன பிகைரி ஹிசாப், நீங்கள் கோபத்தை நீங்கள் மெண்டு முழுங்குங்கள், நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் நிறுத்தப்படாத கூலி உங்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னமா யுவஃபஸாபிரூன பிகைரி ஹிசாப், நிறுத்தப்படாத கூலி உங்களுக்கு உண்டு, தொடர்படியான வெற்றி உங்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த ஆல இம்ரானிலிருந்து நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது, கோபத்தை நாம் மெண்டு விழுங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலையும் நாம் கோபப்படாதவர்களாக, நிதானித்து பயணிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.